ஹலோ மக்களே, இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட் போய் உயிரோடு இருக்கிற ஃபிஷ், லாப்ஸ்டர், நண்டு கூடவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் அது போக என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. புடலங்காயில் ஐயோ பேர் மறந்து போச்சே. பண்ற சமையலுக்கு இந்த பெரிய மூட்டை நான் சமைக்காம தான் நீ டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். நம்ம ஊர்ல புளிய மரத்துக்கு கீழே பொறுக்கி தின்னுட்டு இருந்தேன். தெளிவாக போட்டுருக்காங்க, ப்ளீஸ் டு நாட் ஓப்பன். எள்ளு பருப்பி இங்க பாருங்க, நிறைய பியர்ஸ் இருக்கு. இது வந்து பேரிக்காப்பா, பெரிய பேரிக்கா மண்டையா அது மாதிரியா? மாங்காய், ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க இங்க. இங்க பாரு, இளநீ வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஆமா, இளநீ. அது உடைச்சு குடிக்கிறதுக்கும் வச்சிருக்காங்க. யங் கோகனட். நம்ம ஊர்ல இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க இதையா? டெண்டர் கோகனட் நினைக்கிறேன். கரெக்ட், பரவாயில்ல, பிள்ளைக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஸ்கூல் அப்படி. சரி, ஸ்கூலை பத்தி நான் எதுவும் சொல்ல, ஸ்கூல்லாம் ஓகே தான். கொய்யாக்கா கொய்யா பழமும் இருக்கு, கொய்யாக்காயும் டைப் ஆஃப் கொய்யாக்கா இருக்கு. பப்பாளி பழம் கூட இருக்கீங்க. ஆமா, இது என்ன பழம்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். பேரை கட்டாத, யாராவது கரெக்டா கெஸ் பண்றாங்களான்னு பார்க்கலாம். எனக்கே முதல்ல தெரியாது அது என்னன்னு. என்ன பழம்னு யாராவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஆனா பேரை காட்ட மாட்டேன். ஆப்பிள்ஸும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு வேற. வா, நம்ம காய்கறி செக்ஷனுக்கு போவோம். நம்ம ஊர் காய்கறிலாம் இருக்கும்ல, இதுல போலாம். இதுல போய் அப்படி வரலாம். நம்ம மிளகா வச்சு போடுறதுக்கு இருக்கு பாரு அனிதா. வீட்லயே நம்ம வீட்டுல மிளகா பஜ்ஜி போடுற. இது வந்து காரமா இருக்குமா? நம்ம மிளகா பஜ்ஜி போடுறது இல்லையா? போன வாட்டி இதை தான் வாங்கலாம்னு சொன்னப்போ பிரியங்கா வந்து சொல்லிச்சு, இது வந்து பயங்கர காரமா இருக்கும், இது வேண்டாம் அப்படின்னாங்க. இந்த மிளகா வந்து நம்ம வீட்டு செடி இதே இருக்கு, நம்ம இன்னும் போடாம இருக்கோம். ரெட் சில்லியே பழம் மாதிரி வச்சிருக்காங்க பாரு. பச்சை மிளகானா இவ்வளோலாம் வாங்கிட்டு போனால் எதுவுமே லாக்கிப்படாதுல்ல, நமக்கு வேண்டாம். புரியல. இவ்வளோ பச்சை மிளகா, நான் ஃபர்ஸ்ட் பச்சை மிளகாவே யூஸ் பண்ண மாட்டேன் சமையலுக்கு, அதனால தேவைப்படாது, வேண்டாம். ரெட் மிளகா வாங்கிக்கோ. கொய்யால இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? வர மிளகா தான் வாங்கணும் நம்ம. பத்தியா, இது வந்து லெமனை வந்து ஸ்குவீஸ் பண்ணி ஜூஸ் ஆல்ரெடி புளிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமாம், ஜூஸை பிழிஞ்சு அப்படியே வச்சிருக்காங்க. அந்த இது என்ன கீரை? இது என்ன கீரை? இது நம்ம ஊர்ல வந்து தண்டு கீரை அப்படின்னு சொன்னாங்க. போன வாட்டி அம்மா வந்தப்போ இதுக்கு பேர் தண்டு கீரை அப்படின்னாங்க. ஆனா தண்டு கீரைக்கும் இல்லாம செங்கீரைக்கும் இல்லாம சென்டர்ல ஏதோ ஒரு வெரைட்டி. இந்த மூட்டை இனிமே வாங்கிடணும்பா, அப்பதான் நம்ம வீட்டு சமையலுக்குலாம் கரெக்டா இருக்கும். எப்ப பார்த்தாலும் கிச்சன்லயே இருக்கிற மாதிரி இருக்கு. பண்ற சமையலுக்கு இந்த பெரிய மூட்டை நான் சமைக்காம தான் நீ டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கிற. அந்த இது என்னது? தெரியாததெல்லாம் கேட்காதப்பா, இதுவும் ஒரு பேர் தான். இது நம்ம கள்ளி செடி பழம். ஓகே 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 ஓகே. கள்ளி செடியா? காக்டஸ். ஆமா ஆமா, அதுக்கு பேர் என்ன? கள்ளி செடி இல்ல, தோசைக்காய்ன்னு சொல்லுவாங்கல்ல. தோசைக்காய் இல்ல, டெசர்ட்ல வளையும். ஆமா, சப்பாத்தி கள்ளி பழம். சப்பாத்தி கள்ளி மறந்துட்டேன். ஐயோ, பேரெல்லாம் மறந்துட்டேன். கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ. இங்க பாரு, கத்திரிக்காயில எவ்வளவு டிஃபரெண்டா வச்சிருக்காங்க பாரு. ஆமா, இரு, நம்ம இது கீரை எடுத்துட்டு வரலாம். இது என்ன கீரை? இது வந்து சாடுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லதான். கடைக்காரர் இருக்கா? அவங்களுக்கு நம்ம வாங்கினா அவனுக்கும் நல்லதுதான், நமக்கும் ரொம்ப நல்லது. இது என்ன விசி மாதிரி இருக்கு, இவ்வளவு பெரிய இலையா? இந்த ஊர் கீரை ரொம்ப நல்லது. ஆனா இது வந்து நம்ம ஊர் ஸ்டைல்ல பருப்புல போட்டு கடைஞ்சா செமையா இருக்கும். இது என்ன மஞ்சள் மாதிரி இருக்கு? இது மஞ்சள் இல்ல தானே? அது மஞ்சள் இல்ல. இது சன்சோகா சம்திங். அனிதா, கம்பெனி இதை வாங்கிடல அனிதா. என்ன பூண்டு கேட்கற இல்ல, கம்பெனி இதை வாங்கிட்டோம்னா பிரச்சனையே இருக்காது. ஆமா, விலை பாரு, விலை $5 11 சென்ட். அதுக்கு ஒரு மூட்டையே காசுக்குள்ள வாங்கிடலாம். வா, பலாப்பழம் பாருங்க எவ்வளவு பெருசு வச்சிருக்காங்க. என்ன எடுக்கலாமாப்பா? உரிச்சிடலாமா? அதை உரிக்கிறது பெரிய வேலை அனிதா. நீ தான் இருக்கீல்ல, எதுக்கு இருக்க? நான் தான் இருக்கேன் இல்ல அப்படின்றியா? ஆமா, நீ தான் இருக்கே இல்ல.
காளான்ல இவ்வளோ வெரைட்டி இருக்கு பாருங்க வச்சிருக்காங்க. கிழங்குலாம் அங்கே நிறையா இருக்குவா. இங்கே பாரு அனிதா, ஏன் சொன்னல இது. ஏய் சரி ஓகே. இது இது என்னன்னு யாரா சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன பனங்கிழங்கா? ஆமா. திருப்பி பேரை காட்டு. இங்க பேர் போடலப்பா. போட்டிருக்கு, என்னமோ போட்டிருக்கு. பனங்கிழங்கா எப்படி இருக்கு? அவங்க சைனாவோட பனங்கிழங்கா? ஏய், ப்ராடக்ட் ஆஃப் தாய்வான்னு போட்டிருக்கு. இங்கே தெளிவா போட்டிருக்கு. தெரியல. புடலங்காய் தானே இது? புடலங்காய் இல்ல. ஐயோ பேர் மறந்து போச்சே. இந்த காய்க்கு பேர் என்ன? பீக்கங்காய். இந்த அவமானம் நமக்கு தேவையா? இது என்ன ஃப்ரூட் இது? டூரியன். டூரியன். ஓகே ஓகே. முட்டை பிஸ்கட் தானே? இல்லை இது என்னது? சாரி, வெங்காயமா? கோளாறுல மிட்டாய் எல்லாம் இருக்கு. ஆமாப்பா. புளிப்பு மிட்டாய், இனிப்பு மிட்டாய், எல்லா மிட்டாயும் இருக்கு. இங்க பாத்தியா? என்ன ஸ்வீட்? ஸ்வீட் டாமரனா. நம்ம ஊர்ல புளிய மரத்துக்கு கீழே பொறுக்கி தின்னுட்டு இருந்தேன். அதை வந்து உப்பு காரம் வச்சு உலக்கையில இடிச்சு அதை எடுத்து அப்படியே லாலிபாப் மாதிரி ஒரு குச்சியில் வச்சு தருவாங்க. அதை சப்பிக்கிட்டே இருக்கலாம். செமையாக இருக்கும். ஜூசி வாட்டர்மெலன் இது வாங்கிப்போம். ஆனால் இதில் வந்து இங்கே வந்தால் இதுதான் பிரச்சனை. இது எல்லாம் பார்த்து தான் வாங்கணும். இன்க்ரீடியன்ஸில் எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ வச்சுட்டு வந்துடு. பீஃப் ஜெலட்டின் இருக்கும் இங்கே. அதுதான் பிரச்சனை. அதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும். அதே மாதிரி கிம்ச்சிலையும் அதையும் காட்டிட்டு போலவா. இதுதான் வந்து நான் சொன்ன கிம்ச்சி. ஆனால் இதில் வந்து ஃபிஷ் சாஸ் இருக்கும். ஓகே. ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து அது ஆப்ஷன் இல்லை. நம்ம வீட்டில் செஞ்ச வெஜிடேரியன் ரெசிபி ஒன்று இருக்கு. கருவாட். இங்கே பாரு, கருவாட். இது எல்லாம் நெத்திலி கருவாடு தான் இது. ஆமாம் ஆமாம், நெத்திலி கருவாடு தான். நெத்திலி கருவாடு. இது ஆக்சுவலாக வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கு கருவாடு. இது இல்லை. இது எதுவுமே வந்து கருவாடா இல்லை. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய இது. நண்டு இல்லை, லாப்ஸ்டர். லாப்ஸ்டரா அது? ஓ, இங்க தான் கிராப் இருக்கு. சாரி ஃபார் தி ராங் இன்ஃபர்மேஷன். இது வந்து ஃப்ளூக். பாறை மீனா இது? ஃப்ளூக்னா பாறை மீனா? தெரியல, எனக்கு தெரியல. இங்க பாருங்க கிராப் எவ்வளோ லைவ் கிராபா இருக்கு. இங்கேயும் இருக்கு கிராப். அப்புறம் நத்தையும் இருக்கு. வந்த வேலையை பார்த்துருவோம். மீன் ஆர்டர் பண்ணிடுவோம். நீ என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாம்ப்பா. இது $7 இதுதான் நம்ம வாங்கணும். நம்ம யூஸ்வலாக வாங்குறது இதுதானே. ஆனால் கம்மி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம ஊர் சைடில் இருக்கிற உங்களுக்கு வந்து அந்த கவுச்சு ஸ்மெல்ல வந்துச்சு அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. நம்மளாம் ஆற்று மீனே சாப்பிட்டு பழகிட்டோம்ல. கடல் மீனுக்கு வந்து நம்மளால சாப்பிட முடியாது. இப்போ நான் தேடி வந்தது ஒன்று கூட இல்லையே. என்ன பண்ணலாம்? சில்வர் பாம்பெட் இருக்கு பாரு, அதை வாங்கிடலாம் அனிதா. பாம்ஃப்ரெட். எத்தனை வேணும்? கண்டிப்பா 7 வேணும். ஆனா குட்டி மீனா இருக்கு. 10 வாங்கிடுவோமா? ஆறு இருக்கு. இன்னொன்னு வந்து தனியா எடுத்துக்கலாம். இந்த ஒண்ணு மட்டும் எடுங்க. வேற ஏதாவது திலாப்பியா கூட எடுத்துக்கலாம். நம்ம மீன் குழம்பு வச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டோக்கன் எடுக்கணுங்க. அப்பதான் கட் பண்ணி தருவாங்க. இந்த இதுல வந்து நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம். யூஸ்வலாக இந்த முழு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா நாங்கள் எப்பயுமே வந்து 6க்கு போவோம். க்ளீன் இன்சைட், அப்புறம் ஸ்கேலிங், அதாவது மேலே கோடு போட்டு தருவாங்க. இல்லை குழம்புக்கு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம 7 இல்லை 2க்கு போவோம். மீன் வாங்குறது பொறுத்து என்ன மீன் வாங்குவோமோ அந்த மீன். இப்போ நம்ம எதுக்கு போகிறோம்? இந்த ஒரு மீன் வந்து 7, இந்த மீன் எல்லாம் வந்து 6. ஓகே. Yes. This one 7. This is 7. Huh? Yeah, this is separate. 7. வேண்டாம். எங்க வீட்டு தைரியசாலி வந்து கிராப் எடுக்க போறாரு. உயிரோட எடுக்க போறாரு. நம்ம எடுப்போமாப்பா? ஆனா க்ளீன் பண்ண தெரியாது. ஒண்ணு தூக்குனா 2 வருதுப்பா. எல்லாம்
அந்த நண்டு கதை சொல்லுவாங்கல்ல, நண்டு ஒரு நண்டு வெளியே வர ட்ரை பண்ண இன்னொரு நண்டு பிடிச்சி கீழே தள்ளி விழுந்து, அதான் அந்த கதை. இங்கே தான் ஆக்சுவல் கருவாடு இருக்காங்க. இங்க பாரு, இது வந்து நம்ம ராட்டு கருவாடு போமா, என்ன கருவாடு? இறால் கருவாடு, ட்ரைட் ஷ்ரிம்ப். ஓகே ஓகே, அதே மாதிரி இதுவும் வந்து ஓபன் பண்ணு, கதை ஓபன் பண்ணு. இதுவும் வந்து அந்த இதுதான், நெத்திலி தான். ஓகே, ரொம்ப குட்டி. ஓகே. அப்புறம் இதுதான் நம்ம ஊர்ல கிடைக்கிற நெத்திலி கருவாடு. இதெல்லாம் ஃப்ரோசன் ஐட்டம்ஸாக வச்சுருப்பாங்க. ஆமாம், ஃப்ரோசனாக இருக்கும். நமக்கு வந்து இது க்ளீன்லாம் பண்ண தெரியல அப்படின்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணியே வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நெத்திலி மீனே, ஃப்ரோசன் மீன். இதை வந்து வாங்கி ஃப்ரீசரில் போட்டால் அப்பப்போ எடுத்து குழம்பு வச்சுக்கலாம். அந்த சைடு போகலாம், அந்த சைடு கனவாலாம் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே அங்கே இருக்கிற மீனே தான் கட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னா இதுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு போயிடலாம். இது என்னடா கண்ணு மாதிரில இருக்குது? அதுதான் இது குக்டு ஆக்டோபஸ். ஆக்டோபஸோட இது இது முட்டை தானே, மீனோட முட்டை. இது மீனோட கேவியர், சால்மன் கேவியர். இது எவ்வளோ போட்டிருக்காங்க? ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமே. $20. இந்த டப்பா $20. மீன் முட்டை பொரியல் செய்வாங்கல்ல ஒரு சிலர், அதுக்காக இது வெள்ளையா இருக்கு. அது என்னது? ஸ்குவிட், கனவா. இல்ல அதுவும் கனவாவா? எது அங்க லாஸ்ட்ல அந்த ஒயிட்? இதுவா? இது வந்து ஸ்டீக் என்ன தெரியலப்பா, இது என்னன்னு. ஸ்குவிட் தான், ஸ்குவிட். இது ஸ்குவிட் டியூப்ஸ். இது வேற என்னமோ போட்டிருக்கே. ஓகே, இதுவும் வேற போட்டிருக்கு. க்ளீன் பண்ணி ஸ்குவிட் க்ளீன் பண்ணி ரிங்ஸாக கட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க, இதான் பீஃப் வேணும்னாலும் இங்கே இருக்கு. பீஃப் கொத்துக்கறி மாதிரி போர்க்குதும் நல்லா கொத்தி வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ டக் இருக்குது, அப்புறம் சிக்கனும் இருக்குது. டக் லிவர் பாருங்கள், டக் லிவர் இருக்குது. ஸோ டக்கும் இருக்குது, சிக்கனும் இருக்குது, ரெண்டும் இதே ஒரே செக்ஷனில் தான் வச்சுருக்காங்க. ஸோ மீட்டை மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே டேரெக்டாக போயிட்டு நம்ம அப்படியே சமைச்சிக்கலாம். இங்கே நம்ம ஊரில் கருப்பு கோழி சொல்லுவாங்கல்ல. ஆமாம், தோ. வா, கருங்கோழி. இதெல்லாம் என்னன்னு பேர் கூட எனக்கு படிக்க தெரியாது, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். தயவுசெய்து என்னன்னு கேட்டுறாதீங்க. இல்லை, அவங்க ஃபுட்டு நிறையா இருக்கும் இல்லையா? ஆமாம். மெயின் கல்லுப்பு இருக்கான்னு பார்க்கலாமே. சால்ட் அந்த பக்கம் தான் இருக்கும் கல்லுப்பு. ஆமாம், இது நிறையா இருக்குங்க. இவங்களோட ஐட்டம் ஃபுல்லாக நிறையா இருக்கும். நிறையா நம்ம வாங்க மாட்டோம். இதில் ரெடி ஆயிடுச்சுங்க, இவங்களே வாங்கிட்டாங்க. இது எல்லாமே நல்லா இருக்காது ஆக்சுவலாக. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி டேஸ்டாலாம் இருக்காது. சால்ட்டு இங்கே இருக்கு. சால்ட்டு இதில் அதுக்குள்ளே தான் நினைக்கிறேன். இதுக்குள்ளேயா? இப்படிலாம் எழுதியிருந்தா யாருக்கு புரியும்? இது நூடுல்ஸ். நிறைய நூடுல்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு. அதுவும் இதெல்லாம் வந்து பார்த்து தான்ப்பா வாங்கணும். எல்லாத்துலேயுமே வந்து எக்கு கலந்துருப்பாங்க. நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்ற அன்னைக்கு வந்து தெரியாமல் ஏதாவது சாப்பிட்ருவோம். இது மட்டும்தான் நான் நம்பி எப்பயுமே வாங்குவேன். ஏன்னா தெளிவாக இங்கிலீஷில் எழுதியிருக்கு வெஜிடேரியன் நூடுல் அப்படின்னு. கருப்பாவரை, பச்சை பயிறு இருக்குது பாருங்க. அனிதா, பச்சை பயிறு கூட இருக்குது. ஆமாம், இங்கே எல்லாமே நம்ம ஊரில் நம்ம சாப்பிட்றது எல்லாமே இங்கேயும் இருக்கும். ஆனால் இங்கே இருக்குது பாரு சால்ட்டு. ஆனால் நம்ம வாங்க வேண்டிய சால்ட்டான்னு பார்க்கணும். சோடியம் 25%. இதெல்லாம் அந்த அந்த சின்னது இருக்குது பாரு, ரெட்டு. அதுவா? இதுவும் 25% தான். அதுக்கும் இதுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸு? இது தூள் உப்பு, அது கல் உப்பு. ஓகே, யூஸ்வலாக இங்கே வாங்கும்போது 16% இருக்கும். அந்த சீ சால்ட் இருக்குல்ல, அது பாரு அனிதா, சின்ன டப்பா. இதுவா? இந்த பக்கம் சின்ன டப்பா. இதுவா? அப்பா இதுவும் ஒன்று தானேப்பா, இல்லையா? டிஃப்ரெண்ட் பிராண்டுமா. இதுவும் 25% தான்ப்பா இருக்கு. இருப்பா, ஒரு நிமிஷம் தேடுறேன், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இது என்னது? இதுவும் சீசன்டு சால்ட்டுன்னு போட்டிருக்கு. அப்படின்னா பவுடர்டாக இருக்கும். சோடியம் எவ்வளோ போட்டிருக்கு? சோடியம் 16 தான் இருக்குது இதில். காட்டு. துளியூன்ட்டு எழுதியிருக்காங்க பாரு.
டேய் இதில் சீசன்ட் சால்ட்டுங்களா 16% இருக்கு. 15 grams போட்டிருக்கு. ஆனா இதெல்லாம் 350 mg போட்டிருக்கு. 15%. அதுதான் அந்த மாதிரி தான் வாங்கணும் நம்ம. இதுக்கு இருக்கிற டிமாண்ட் இருக்கே எங்கே போனாலும் கிடைக்க மாட்டேங்குதுப்பா. சோடியம் 22%, 26%, இதுல எல்லாம் பார்த்தா 101%ன்னு போட்டிருக்கான். அது எப்படி 101% வரும்? அது அவங்கள தான் கேட்கணும். தேங்காய் பால் இருக்கு, கிமிச்சி மோட்டோ இது அந்த சாஸ். அது ஆமாம் கிமிச்சினா ஊறுகாய் தானே உங்களோட ஊறுகாய் ஆமாம் தானே? செமையாக இருக்கும். ஆனால் இதுதான் நம்ம ஐட்டம். இதை எடுத்தாலும் 5 ரூபா மாதிரி இதில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. ஆனால் எது எடுத்தாலும் 5 ரூபா இல்லைம்மா, பயங்கர காஸ்ட்லி. போர்ட்டபிள் அடுப்பு இதெல்லாம் வந்து ஃப்ளாஸ்க்குப்பா, $15 இது. இது வந்து $30. நம்ம ஊர்ல எல்லாம் சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவோம்ல, உள்ள டிஃபன் பாக்ஸ் இவ்வளோ வச்சு. பெருசாக எடுத்துருக்கோம். டிஃபன் பாக்ஸ் அது? ஆமா, உள்ள வந்து குட்டி குட்டி டப்பா இருக்கும், அது வச்சு வச்சு இதை எடுத்துட்டு போவோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி குட்டி டப்பாஸ் இங்கே இருக்கு பாரு. இது ஓப்பன்ல தான் இருக்கு, பார்க்கலாம். ஐயோ ஓப்பன் பண்ண தெரியலப்பா. தெளிவாக போட்டிருக்காங்க, ப்ளீஸ் டு நாட் ஓப்பன். அதெல்லாம் நம்ம படிச்சிருந்தா. இதெல்லாம் குட்டி பேபிஸ் இருந்துச்சுன்னா இங்கே பருப்பு சாதம், இங்கே தயிர் சாதம், அப்புறம் காய் எல்லாம் போட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு மூடி அனுப்பலாம் ஸ்கூலுக்கு. அவ்வளோதாங்க. அப்படியே கிராஸ் பண்ணோன்னா பில்லு தான், அப்படியே பில் பண்ணிடலாம். என் முன்னாடி இப்படியே சுற்றி பார்த்துட்டே தான் இருப்பா, கடைசி வரைக்கும் பார்த்துட்டே தான் இருக்கணும். போகலாம் வாங்க, பில்லு போடலாம் வாங்க. அப்பா இது ஒன்று வாங்கிக்கலாமா? எதுக்கு? அந்த பூந்தி போட. ஏதாவது சொல்லிட போகிறேன், தயவு செஞ்சு. ஏய் பாரு, அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க பூந்தி போடுறதுக்கு. ஆனால் ஓட்டை பெருசு பெருசாக இருக்கு. அனிதா இது வாங்கிக்கலாம், இல்லை இது வாங்கிக்கலாம் அனிதா. வீட்டில் கழுவுறது நான் தானே. ஆனால் ரொம்ப டூ மச் டாடி. இப்போ இந்த இந்த இன்ஃபர்மேஷனை இங்கே கொடுத்தே ஆகணுமா நீ? உண்மையை சொல்கிறேன். இந்தா வேலையப்பார். எஸ் ப்ளீஸ். A separate bag for fish. வெற்றிகரமாக பர்ச்சேஸ் முடிச்சாச்சுங்க. அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. நல்லா கடையெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.